இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஜனவரி 14ஆம் தேதி 2026 புதன்கிழமை, விஸ்வாவசு வருடம், மார்கழி மாதம் 30ஆம் திருநாள், அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி, ஏகாதசி திதி, மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம், பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு கல்கண்டு இருந்ததுன்னா எடுத்து வாயில போட்டு போங்க, நல்லது மட்டுமே நடக்கும். இன்றைய நாள் அனைவருக்கும் போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள், பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம ஜெயா தொலைக்காட்சியின் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். இந்த ஒரு தை திருநாளுக்கு அப்புறம் உங்கள் லைஃப்பில் நிறைய நல்லது நடக்கும். பொங்கல் பண்டிகை நன்னா கொண்டாடுங்க. பழைய விஷயங்கள், அதாவது அழுக்காக நம்ம எதை கருதுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா ஒரு 5 லிஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் அகம்பாவம் அப்படின்னு சொல்லுவோம். அகம்பாவம்னா என்ன அர்த்தம்? நான் யார் தெரியுமா? நான் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னாவே இந்த வருஷத்துக்கான ரெசல்யூஷன், பொங்கலுக்கான ரெசல்யூஷனை நீங்கள் இதுதான் எடுத்துக்கணும். நான் தான் ஜெயிக்கணும், நான் தான் வளரணும், மற்றவங்களுக்கு யாருக்குமே எதுக்குமே கொடுக்க மாட்டேன், ஹெல்ப் பண்ண மாட்டேன், உதவி யாருக்குமே செய்ய மாட்டேன், இந்த மாதிரி அழுக்கான எண்ணங்கள். ரெண்டாவது பொறாமை. ஒருத்தர் நல்லா வளர்றான்னா அவனை பார்த்து பொறாமப்படுறது. பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டானா அதுக்கு பொறாமப்படுறது. ஒரு 2 வீலர் வாங்கினானா அதுக்கு பொறாமப்படுறது. யார் வந்து லேடிஸ் நகை போட்டு வந்தாங்கன்னா இன்னொரு லேடி உடனே பார்த்து அவங்கள பொறாமப்படுறது. எப்போ பார்த்தாலும் கம்பேரிசன் பண்ணி குழந்தைகளை வந்து டவுன்கிரேட் பண்ணுறது. அப்போ என்ன அர்த்தம்? அவன் பையன் பாரு எப்படி இருக்கான்னு. அதெல்லாம் வேண்டியதில்லை. ஒரு குழந்தைக்கும் தனித்திறமை இருக்கும். இது எல்லாத்தையும் வந்து இதெல்லாம் அழுக்கு. இந்த அழுக்கெல்லாம் கூட்டு குப்பையில் எரிக்கிற மாதிரி உங்கள் மனசில் இருக்கிற அழுக்கை எரிச்சிட்டிங்க அப்படின்னாவே இந்த போகி திருநாள் உங்களுக்கு நல்லா இருக்கும். வரக்கூடிய ஆண்டு மிக நல்ல ஆண்டாக இருக்கும். எல்லாருக்குமே சுக சந்தோஷமாக நினைச்ச எல்லா காரியங்களும், நல்ல சங்கல்பமும், தெய்வமும், ஆன்மீகமும் கூட நிற்கும் சொல்லி நம்ம ஜெயா தொலைக்காட்சியின் சார்பாக உங்க எல்லாருக்கும் சரி போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள், பொங்கல் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். தீர்க்க ஆயுஷ்மான் பவா. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதிர்பாராத புது விஷயங்களை நமக்கு கண்ணுக்கு படும். அதாவது என்னன்னா, இது கரெக்டா தப்பா, இது நடக்கிறது ஓகேவா இல்லையா அப்படிங்கிற எண்ணங்கள். அதே மாதிரி ரொம்ப பழைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கள்ல, பாலிய சிநேகிதர்கள், இவங்களெல்லாம் பார்க்குற மாதிரி வரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு நிற்பீங்க, இல்லை ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணுவீங்க. அந்த வெயிட் பண்ணக்கூடிய நேரம்ங்கிறது சற்று ஜாஸ்தியாக இருக்கலாம். சில பேருக்கு தடை கொடுத்து ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரலாம். ஒரு சில பேருக்கு அதிகமான செலவு இருக்கலாம். பண்டிகைன்னு வந்துருச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக செலவு ஜாஸ்தியாக இருக்கும். அது இன்றைய நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக மத்தியானத்துக்கு அப்புறமே மாறிடும். யூல் பி ஸோ ஹாப்பி. நினச்சது எல்லாம் உங்களுக்கு சும்மா டக்குன்னு நடக்கும். நிறைய மாற்றங்களும் பெரிய ஏற்றங்களும் காணக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய நாராயண பெருமாள் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்பிக்கையான நாள். முழு சந்திர பலம், அதாவது செவ்வாய் வீட்டில் சந்திரன் உட்காந்து சந்திரன் நின்ற நட்சத்திரம் அனுஷமாக இருக்கும்போது எதிர்பாராம நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பயணங்களினால் லாபம், நிறைய எதிர்பாராத சுப செலவுகள் நடக்கும். பசங்களுக்கு செலவு பண்ணுறது, பசங்களுக்கு புது பைக்கு வாங்கி கொடுக்கணும் ஒரே பிரச்சனை பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து வாங்கி கொடுக்குற மாதிரி நல்ல பைக்காக ரெஸ்பான்சிபிளான குழந்தைகள்லாம் வளர்க்கக்கூடிய ஒரு பேரண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஒரு வாழ்த்துக்கள்னு சொன்னால், இந்த காலகட்டங்களில் 10 பேரை மதிக்கணும்னு கற்றுக் கொடுக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. இந்த மாதிரி நாட்களில் தான தர்மங்கள் செய்து பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய நாள். மனசு நல்ல லைக்கியம். அட பாவமே, பார்த்து நமக்கு எதாவது பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம். நிறைய பேர் பொங்கல் பானை வைத்து கும்பிடக்கூடிய ஒரு சுவாமி தெய்வம், அதாவது சூரியநாராயண பெருமாளை வழிபாடு பண்ணும்போது உங்கள் லைஃப்பில் சூரியன் என்பதே பொதுவாக ஆத்மகாரகன். இந்த முதுகெலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கணும், தைரியம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா ஆத்மகாரகன் நன்னா இருக்கணும். அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சூரிய நாராயண பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள். எல்லாருமே பானையை வாங்குங்க. அவங்ககிட்ட போய் 30 ரூபா 40 ரூபா 10 ரூபாய்க்கு கொடுக்குறியா 20 ரூபாய்க்கு கொடுக்குறியான்னு தயவுசெய்து கேட்காதீங்க. அது மகா பாவம். அவங்க என்ன விலை சொல்கிறாங்களோ அவங்க என்ன பெரிய கோடீஸ்வரன் ஆக போகிறாங்களா அந்த பானையை வந்து விற்று. மண் பானை விற்கக்கூடிய நபர்களுக்கு தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நாட்களில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். தீர்க்க ஆயுஷ்மான் பவா. ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏட்டிக்கு போட்டியாக பல காரியங்களை செய்யக்கூடிய நாளாக இருக்க போகிறது. மெயினாக வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒன்று சொன்னாங்கன்னா நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க. போட்டி பொறாமைகள் சற்று அதிகமாக இருக்கும். அதுதான் இன்றைய நாள் அழுக்காக மாறுகிறது. போகி பண்டிகை நாளன்னைக்கு யாரையும் எதிர்க்கக்கூடாது,
வேண்டாத வேலைகள் செய்யக்கூடாது. அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்கள எதிர்த்து பேசக்கூடாது. எதிர்த்து பேசக்கூடாதுன்னா ஆஸ் அ பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு கரெக்டுனா நீங்கள் சொல்கிறதுல தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் சொன்னீங்க அதனால் நான் செய்ய மாட்டேங்கிற ஒரு எண்ணம் தப்பான எண்ணம், தீய எண்ணம், அது கண்டிப்பாக நெருப்புக்கு செல்ல வேண்டிய எண்ணமாக இருக்கிறது. இந்த நாள் அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு உதவிகள் தானாக தேடி வரும். நான் என்ற எண்ணத்தை அழிக்கக்கூடிய பொன்னான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அபாரமாக இருக்கு. மனசு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கு. உங்களுக்கு எந்த விஷயத்த வேணுமோ அந்த விஷயம் அப்படி நடக்கும். முழு தெய்வ அனுகிரகம் இருக்கக்கூடிய நாள். அவ்வளோ பக்குவமாக நடந்துப்பீங்க. எதுக்காகவும் யாருக்காகவும் கவலை இருக்காது. நிறைய பேருக்கு இந்த நாள் உங்கள் நண்பர்களையெல்லாம் பார்ப்பீங்க, உங்களுடைய உறவினர்களையெல்லாம் பார்ப்பீங்க, உங்கள் குழந்தைங்களோட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, ட்ராவலில் ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க. நிறைய ஏற்றங்கள் மட்டுமே காணக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. மனசுக்கு சந்தோஷம் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக உடம்பும் நல்லா இருக்கும்னு அர்த்தம். ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஏரி காத்த ராமன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாள். நிறைய பேர் பொருட்கள் வாங்குறதுல இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஆடம்பரமான பொருட்கள்னு சொல்கிறத விட அத்தியாவசியமான ஒரு பொருட்கள், பண்டிகைக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் உங்கள் ஊர்லேயே விற்பாங்க, உங்கள் கிராமத்திலேயே விற்பாங்க. அவங்கள நீங்கள் கண்டிப்பாக உற்சாகப்படுத்தணும். அவங்கக்கிட்ட பொருட்கள் வாங்கணும். முடிஞ்ச அளவுக்கு இங்கே நம்மளுடைய பாரத திருநாட்டில் விளைஞ்சிருக்கக்கூடிய விஷயங்களை வாங்குவது, இம்போர்ட் பண்ண விஷயங்களை வாங்காமல் இருக்கிறதுலாம் நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான கர்த்தவியம். அப்போ தான் அட்லீஸ்ட் உங்களுக்கான நல்ல விஷயம் நடக்கும். அவங்க நல்லா இருந்தான்னா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும். எப்படி இருந்தாலும் நாளைக்கு காலையில் மறுபடியும் உங்கள் ஊரில் உங்கள் கிராமத்தில் பார்ப்பீங்க. அந்த மாதிரி வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு நாளாக அந்த நாள் இருக்க போகிறது. மெயினாக இந்த மாதிரி நாட்களில் பூவராக சுவாமி வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அந்த கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய நாள். ஃபோர்ஸ்னா என்ன அர்த்தம்? மனசுல அந்த சுறுசுறுப்பு கொடுக்கக்கூடிய நாள், உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய நாள். அண்ணன் தம்பிலாம் பார்த்தோன்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். என்ன பார்க்குறோம் என்ன பேசுகிறோன்னே தெரியாது. பக்கன்னு சிரிச்சுட்டு உட்காந்துருப்போம். அந்த அளவுக்கு நல்ல சந்தோஷத்தையும் மன வலிமையும் எல்லாத்தையுமே பார்த்துக்கலாங்கிற எண்ணத்தையும் கொடுக்கக்கூடிய நண்பர்களையும் அதே மாதிரி சகோதர சகோதரிகளையும் பார்க்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. மனசு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கறது. நிறைய பேர் பிரயாணம் இருக்கும். ரொம்ப லேட்டாக பிரயாணம் பண்ணுவீங்க, ரொம்ப லேட்டாகும் வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு. ஆனால் நல்லபடியாக உங்கள் வேலையை முடிக்கக்கூடிய பொன்னான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. மெயினாக இந்த மாதிரி நாட்களில் சாக்ஷாத் சுப்பிரமணியர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் தைரியம் தெரியும். நீங்கள் பேசுனீங்கன்னா 10 பேருக்கு மனசில் உறுதி பிறக்கும். வீட்டுக்குள்ளவங்களும் யாராவது கொஞ்சம் டவுன் ஆகிட்டாங்கன்னு வைங்க, இந்த துலா ராசியில் உட்காந்துருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் பேச ஆரம்பித்தாங்கன்னா அவங்க பேசுகிற பேச்சில் மற்றவங்க அப்படியே தைரியம் புல்லட் ட்ரெயின் மாதிரி ஓட ஆரம்பிச்சிருவான். பாசஞ்சர் ட்ரெயின் மாதிரி இருக்கிறவங்க புல்லட் ட்ரெயினாக மாறும்னா எந்த வீட்டில் துளாராசி நண்பர்கள் இருக்காங்களோ அந்த வீட்டுக்கு போய் உட்காந்து பேசிட்டிங்கன்னா, இல்லை துளாராசி நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட பேசிட்டிங்கன்னா போகிறோம். இந்த மாதிரி நாட்களில் அவங்க தான் உங்களுக்கு இன்ஜின், டபுள் இன்ஜின்னு சொல்லுவோம். அந்தளவுக்கு உங்களுக்கு பூஸ்ட்டு கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. துலா ராசி நண்பர்களுக்கு தனப்பிராப்தத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். வாய் விட்டு பேசுவீங்க, மனசு விட்டு சிரிப்பீங்க, நல்ல ஏற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது. முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த நாள் ஏற்றங்களை கொடுக்கறது. கிராமங்களில் வியாபாரத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல வியாபாரமாகவும், பானை வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஏற்றங்கள் கொடுக்கறது. கரும்பு வியாபாரிகளுக்கு பெரிய ஏற்றங்கள் கொடுக்கறது. ஆனால் நான் சொல்கிறது ஒன்று தான், அந்த கூட்ட நெரிசல்களில் போய் சிக்காமல் பார்த்துக்கணும். பணம் நல்லா வரும். பிரயாணங்களில் உங்களுடைய உடைமைகள், நம்ம சொல்கிறது இந்த பர்ஸு மாதிரி இல்லை ஜோபில் நீங்கள் பணம் வச்சுருக்கீங்கன்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக ஹேண்டில் பண்ணுறது தான் நல்லது. பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. உங்களுடைய சேஃப்டி தான் இன்றைய நாள் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா இருக்கப்படுது. இரவு நேரத்தில் பயணத்தை தவிர்ப்பது நன்று. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு என்னதான் நம்ம நிறைய பேரை பார்த்தாலும் வீட்டில் அம்மா அப்பாவை விட்டுட்டு எந்த விஷயத்தையும் பண்ண முடியாது. ஒரு சின்ன குறை மட்டும் உங்கள் மனசில் இன்றைய நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை எங்கள் தாத்தா இருந்திருந்தா,
ஒருவேளை எங்கள் பாட்டி இருந்திருந்தா எந்த மாதிரி இந்த பொங்கலை கொண்டாடி இருப்பாங்க. போகி பண்டிகை ஆரம்பிக்கும் போதே காலையில் 3 மணிக்கே எந்திரிச்சு தலை குளிப்பாட்டி விட்டுன்னு சொல்லி அந்த மனசில் அந்த பழைய எண்ணங்கள் எல்லாமே அசப்போடக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அந்த மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு, உங்கள் பேர குழந்தைகளுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. தெய்வ வழிபாடுகள், ஆன்மீக எண்ணங்கள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். மெயினாக நான் சொல்கிறது, உங்களுக்கு தியானம் செய்ய கற்றுக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் பரமாத்மனுடைய அனுகிரகம் இருக்க வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நிறைய ஏற்றங்கள் மட்டுமே காணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. அனந்தசேனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாள். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். எதிர்பாராத நிறைய செயல்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். ஒரு நண்பருடைய துணை இந்த நாள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். பாலிய சிநேகிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாள் இருக்க போகிறது. பெரிய குஷி. அந்த காலத்தில் அந்த பொங்கலை நம்ம என்ன பண்ணோம், இங்கேருந்து எட்டி குதிச்சோம், அந்த பாட்டி அடிச்சது, இந்த மாதிரிலாம் ஒரு கதை உட்காந்து பேசக்கூடிய, மனசு விட்டு ரசிக்கக்கூடிய, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் எந்த வேலையும் இல்லைன்னு வைய, ஏதோ ஒரு வேலையில் நீங்கள் இந்த நாள் இருப்பீங்க. வீட்லேயே எல்லா வேலையும் நீங்கள் தான் இழுத்து போட்டு செய்வீங்க. அதுவும் ஒரு வேளை நீங்கள் வீட்டுக்கு இருக்கக்கூடிய மூத்த பெண்ணாக இருக்கீங்க, இல்லை மூத்த பையனாக இருக்கீங்க, தலைச்சம் பையனாக இருக்கீங்கன்னு வைங்க, எல்லா வேலையும் நீங்கள் தான் பண்ணுற மாதிரி வரும். பெரிய சக்ஸஸ் பார்க்கக்கூடிய நாள். நிறையா பேர் உங்களை ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப, அதாவது இந்த மாதிரி பொறுப்பு இருக்கக்கூடிய பையனை நான் பார்த்ததே இல்லை, இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை, இவ்வளோ பொறுப்பான பண்ணுன்னு சொல்லி 10 பேர் உங்களை பாராட்டக்கூடிய, உங்களுக்கு பெரிய ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்க போகிறார். இன்றைய நாள் அனந்தன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் சூப்பராக இருக்குது. பாக்யஸ்தானம் பொதுவாக நல்லா இருக்குன்னா நினச்ச எல்லா காரியங்களும் சும்மா ஜம்முன்னு நடக்கும். பெரிய ஏற்றங்கள் காணக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. மன திருப்தி மிக அதிகமாக இருக்கும். தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்குது. பாக்யஸ்தானத்தில் சந்திரன் சனி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது எல்லை கிராம தெய்வதைகளுடைய ஆசீர்வாதம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். கருப்பு சுவாமி, பொன்னன், அதே மாதிரி உக்ர தெய்வதைகள் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஆசீர்வாதம். அதுக்கும் மேலே நான் சொல்லணும்னா ஆஞ்சநேயருடைய அனுகிரகம் உங்களுக்கு நல்லா இருக்கு. நாள் ஏதோ ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு மனசில் பாரமாக இருக்கிற விஷயம் கிளியர் ஆகிடும். நிறைய பெரியவங்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய அற்புதமான நாளாக அன்றைய நாள் இருக்கப்படுறது. ராசியா நிறம் கரு நீல நிறம். இந்த நாள் எல்லாருக்குமே நல்லா இருக்குங்க. இவங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிற மாதிரி கிடையாது. இன்னைக்கு நாளைக்கு முழுமையான திருப்தி, முழுமையான சந்தோஷத்தை மட்டுமே காணக்கூடிய அற்புதமான நாளாக எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு. நன்றி, வணக்கம்.